நம்ம மாம்சத்தில் விழுந்து போகிற முக்கியமான காரியங்களில் ஒன்று மேன்மை. எப்படி? ஒன்று தன்னைத்தானே மேன்மை பாராட்டிக்கொள்வது, இல்லை பிறரை குறித்து, பிறர் செய்த காரியங்களை குறித்து அவர்களை மேன்மையாக எண்ணி அவர்களை மேன்மை பாராட்டுவது. இதை குறித்து வேதவசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். 1 கொரிந்தியர் அதிகாரம் 3 வசனங்கள் 18-21. ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது. இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. எல்லாம் உங்களுடையதே. வசனம் தெளிவாக இருக்குது. இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. அப்போது நமக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எங்கிருந்து, எப்படி வந்தது? அதுக்கு வேத வாக்கியம் இருக்குது. நீதிமொழிகள் அதிகாரம் 2 வசனம் 6. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அதனால தான் மனுஷங்களை குறித்து நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது, தன்னைத்தான் மேன்மை பாராட்டக்கூடாது. தேவனை குறித்து மட்டுமே மேன்மை பாராட்ட வேண்டும்.